உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ? உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ? ஜீவ பலியாக நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார். தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனும்? உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனும்? என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனும்? எங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும். கண்ணுக்குள்ள பொட்டி வச்சு காத்து வந்தது ஏனும்? கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனும்? என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்தது ஏன்? அப்பா உங்க மடியில நான், அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான், ஆமீன். அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனும்? உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனும்? தூங்காம உறங்காம காத்து கொண்டதும் ஏனும்? வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனும்? உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனும்? உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனும்? உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்துக்கிட்டதும் ஏனும்? உங்க கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்துக்கிட்டதும் ஏனும்? தூங்காம உறங்காம காத்து கொண்டது ஏனும்? வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏன்? என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏன்? அப்பா உங்க மடியில நான், அப்பா உங்க நினப்புல நான், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினப்புல நான், என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க, அப்பா உங்க நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான்,
அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். பாவிய மேல நீங்க வச்ச பாசம் புரியல. நேசர் உம்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உம்முடைய அன்பு, இந்த அகாப்பை அன்பிற்கு நிகரான அன்பு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. நான் எதை கொடுத்தாலும் உம்முடைய அன்பிற்கு எதுவுமே நிகராகாது ஆண்டவரே. பாவியம் மேல நீங்க வச்ச பாசம் புரியல. நேசர் உம்மை நேசிக்க இந்த பாவிக்கு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? பாவியம் மேல நீங்க வச்ச பாசம் புரியல. நேசர் உம்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசுர தந்த உண்மையான அன்பு உடஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. நான் உடஞ்சு நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா உங்க மடியில நான் உயிர் வாழணும். ஆமேன். அப்பா உங்க உயிர் வாழணும். ஆமேன். ஹல்லேலூயா. என்னத்த சொல்றது? ஹல்லேலூயா. அவர் மடியில ஏன் தலை சாய்க்கணும்? இயேசுவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. மெயின் ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தலை சாய்க்க ஒரு இடம் இருக்கா? மெயின் ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசுவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. தலை சாய்க்க மீன்ஸ் ரெஸ்ட்டு, நிம்மதி. இயேசுக்கிட்ட மட்டும்தான் நிம்மதி இருக்கா? மெயின் ஹல்லேலூயா. மற்ற எல்லாரும் இந்த உலகத்தில் எதனாலும் கொடுத்துடலாம். ஆனால் நிம்மதி, சமாதானத்தை, பணம் கோடி கோடியாக வச்சுருக்கலாம். ஆனால் நிம்மதியை மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை, நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வேஸ்ட், ஆரோக்கியம் எல்லாமே வேஸ்ட். இப்போது நிம்மதி கொடுக்குற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போனோன்னா என்ன நிம்மதி கிடைக்கும்னா, அவர் நம்முடைய பாவ கணக்கெல்லாம் கிறுக்கி போட்டுருவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணிடுவார்? நம்முடைய ரெக்கார்ட்ஸ், இப்போது முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கேஸ் இருந்துச்சு. கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்குன்னு அலைஞ்சிட்டே இருந்தோம். எங்கள் மேலே குற்ற பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி, குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே இருந்துச்சு. இப்போ அந்த குற்றத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு நாளில் உன் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் குற்றவாளியான்னு கேட்டால், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ரெக்கார்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் நமக்குரிய பாவ கணக்கு, சாப கணக்கு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? சிலுவையில் கிளியர் பண்ணிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே என்னை ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே எனக்கு சமாதானம், நிம்மதி தருகிறவர் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கடைசியாக